வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா வோல்டேஜ் டிவைடர். நான் லேப்டாப் மொபைல்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கிமேட்டிக் லெவலில் பார்த்து சர்வீஸ் பண்ணும்போது நமக்கு அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணுற விஷயங்கள் பார்த்திங்கன்னா வோல்டேஜ் டிவைடர். ஏன் அப்படின்னா சர்க்யூட்ஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வோல்டேஜ் டிவைடரில் நிறைய ஃபார்மேஷன் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. அதனால் நீங்கள் ஒரு வோல்டேஜ் டிவைடருங்கிற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா ஒரு எலக்ட்ரானிக்ஸ் போர்டை வந்து ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயமாக தான் இருக்கும். அதனால் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வோல்டேஜ் டிவைடர்னால் என்னங்கிறத நம்ம கிளியராக வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிவைடருங்கிற வார்த்தை உங்களுக்கு புரியும். ஏதோ ஒன்றை வந்து ரெண்டாக வந்து பிரிக்க போகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு ஒரு வோல்டேஜ் வந்து ஒரு 5 வோல்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த டிவைடர் சர்க்யூட்டில் கொடுக்கும்போது அது என்ன பண்ணணும்னா உங்களுக்கு இந்த வோல்டேஜை பிரிக்கும். நான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு 2.5 2.5ன்னு காமனாக பிரிச்சிருக்கேன். நீங்கள் டிவைடர் எப்படி மேக் பண்ணிடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட இந்த டிவைடர் ஃபார்மேஷன் வரும். இப்போ இதுக்கு வந்து இந்த டிவைடரை நான் வந்து மேக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ரெசிஸ்ட் மட்டும் தான் எடுக்க போகிறேன். ஒன்று வந்து R1 100 kΩ, R2 100 kΩ, சேம் ரெசிஸ்டர் 2 எடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ரி, ஒரு ஐசி இருக்குது. இந்த பேட்டரியில் 5 வோல்ட் இருக்குது, ஆனால் இந்த ஐசிக்கு நான் 2.5 வோல்ட் தான் கொடுக்கணும். இந்த 5 வோல்ட்டை நான் டேரெக்டாக ஐசி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஐசி டேமேஜ் ஆகலாம், இல்லை ஐசி ஒர்க் பண்ணாமல் போகலாம். இந்த மாதிரி 2 விஷயங்கள் இருக்குது. அப்போ என்னென்னா இந்த வோல்டேஜை நான் கொடுக்குறதுக்கு ஏதாவது ஒரு ரெகுலேட்டரோ வேறு ஏதோ ஒரு கன்வெர்ட்டரோ நான் யூஸ் பண்ணல. ஜஸ்ட் ஒரு 2 ரெசிஸ்டர் யூஸ் பண்ணி அந்த ஐசிக்கு தேவையான ஒரு 2.5 வோல்ட்டை நான் வந்து கொடுக்க போகிறேன். அதுக்கு முதல்ல என்ன பண்ண போகிறேன்னா 5 வோல்ட் இன்புட்டில் ஒரு ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணுறேன். இது வந்து R1 100K. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு ரெசிஸ்டரை அதுக்கு சீரியஸாக கனெக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஐசிக்கு மைனஸ் கொடுத்துட்றேன். ப்ளஸ்ஸை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டரோட செகண்ட் பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு கொடுக்கும்போது எனக்கு எவ்வளோ வோல்டேஜ் உள்ளே வரும் அப்படின்னா டேரெக்டாக 5 வோல்ட்டுங்கிறது நமக்கு உள்ளே வந்து சர்க்யூட்டில் ரன் ஆகும். இப்போ 2 ரெசிஸ்டர் தான் நம்ம போட்டுட்டோமே, ஏன் வந்து இந்த சர்க்யூட்ஸ் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னா இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா இந்த R2வை நீங்கள் வந்து கிரவுண்ட் பண்ணணும். இந்த R2வை நீங்கள் எப்போ கிரவுண்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் இந்த வோல்டேஜ் டிவைடர் ஆக்டிவேட் ஆகும். அதாவது R1 வந்து இன்புட்லேயும் R2 வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 வந்து கிரவுண்ட்லேயும் கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கு இந்த ஃபார்முலா வந்து அப்ளிகேபிள் ஆகும். V இன்புட்டையும், அதாவது இங்கே 5 வோல்ட் இருக்குது, R1 100K, இதை வந்து டிவைடட் பை R1 + R2 100 + 100ஆல் நீங்கள் வந்து டிவைட் பண்ணணும். இப்போ இதோட அவுட்புட் நான் அந்த ஃபார்முலாவில் போட்டு பார்க்குறேன். உங்களுக்கு 5 வோல்ட் இன்ட்டு 100 அப்படின்னா ஒரு 500 வோல்ட் வரும். டிவைடட் பை 100 + 100 R1 + R2 அப்படிங்கும்போது உங்களுக்கு 200 வரும். அப்போ 500 200ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது வந்து 2.5 வோல்ட். அப்போ இந்த டிவைடர் ஃபார்மேஷனை நீங்கள் மேக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட 5 வோல்ட் இந்த இடத்துக்கு வரும்போது இது 2.5ஆக கன்வெர்ட் ஆகி 2.5 ஐசிக்கும் 2.5 கிரவுண்டுக்கும் டைரெக்டாக டிவைட் ஆகி போகும். அப்போ என்னென்னா உங்கள் ஐசிக்கு தேவையான அந்த 2.5 வோல்ட்டை இந்த டிவைடரால் வந்து கொடுத்துட முடியும். இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லியிருக்கேனே தவிர டிவைடர் இது மாதிரி ஐசிக்கு சப்ளை கொடுக்குறது இதுக்குன்னு கிடையாது. நிறைய விஷயங்களுக்கு இந்த டிவைடர் ஃபார்மேஷனில் தான் உங்களுக்கு வந்து ஒர்க் நடக்கும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சர்க்யூட் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட் வோல்டேஜ், அதாவது இந்த 2.5 வோல்ட்டுன்னு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம டிவைடர் வந்து சேம் ரெசிஸ்ட் போட்டதுனால தான் அது எக்ஸாக்டாக டிவைட் ஆகுது. இப்போ இதுக்கு என்னென்னலாம் வந்து அவுட்புட் வோல்டேஜுக்கு காரணமாக இருக்குன்னா, ஒன்று இன்புட் வோல்டேஜை மாற்றினீங்க அப்படின்னா அவுட்புட் வோல்டேஜ் நமக்கு மாறிடும். ரெண்டாவது R1 ரெசிஸ்டரோட வேல்யூ நீங்கள் இங்கே மாற்றிட்டீங்க அப்படின்னா டிவைடரோட அவுட்புட் மாறிடும். அதாவது நீங்கள் ஒரு டிவைடர் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து R1 எடுத்துகிட்டு வேறு ஒரு ரெசிஸ்டரை மாற்றி போட்டுட்டிங்கன்னா அவுட்புட் வோல்டேஜ் நீங்கள் நினைக்கிற வோல்டேஜ் வராது, மாறிடும். அடுத்தது R2. எப்படி R1 முக்கியமோ அதை ஒரு R2 முக்கியம். இங்கே நீங்கள் டிவைடரில் ஃபார்மேஷனில் நீங்கள் ஒரு போர்டில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா எக்காரணத்தை மட்டும் அந்த ரெசிஸ்டரை எடுத்துகிட்டு மாற்றுறீங்கன்னா சேம் வேல்யூ ரெசிஸ்டரை தான் நீங்கள் மாற்றணும். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்டு. இந்த R2வோட கிரவுண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். R2வோட கிரவுண்டு வந்து கனெக்ட் ஆகலை அப்படின்னா நிச்சயமாக இந்த டிவைடர் ஃபார்மேஷனுக்கு இது மாறாது, டிவைடர் வந்து ஒர்க் ஆகாது. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் டிவைடர். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிவைடரை வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு வீடியோ செஞ்சு காமிக்கிறேன். இது மூலமாக உங்களுக்கு ஒரு கிளியரான வியூ கிடைக்கும் இந்த வோல்டேஜ் டிவைடரை பற்றி. நம்ம பேசிக் எலக்ட்ரானிக்ஸில் தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். வீடியோவை மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.